எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்டிகேஷன். Investigation means a systematic, detailed, and critical examination of books of accounts and other records to establish a fact, truth, or particular situations for specific purpose. இன்வெஸ்டிகேஷன் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், டீட்டெயில்டாக இருக்கணும், கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷனாக இருக்கணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை. மற்ற அது மட்டும் இல்லாமல் அது மற்ற ரெக்கார்ட்ஸும் நீங்கள் செக் பண்ணி ட்ரூத் அண்ட் ஃபேக்ட் உண்மையான காரணத்தை நீங்கள் நிலைநிறுத்தணும் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இல்லை ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக. இதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறாங்க. இது வந்து டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன், ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஃபேக்ட் ஃபைண்டிங், கன்க்ளூசிவ் எவிடன்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இந்த வார்த்தையில் நீங்கள் எழுதினா மார்க் கிடைக்கும். டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன், ஸ்பெசிஃபிக் பர்பஸ், எவிடன்ஸ், கன்க்ளூசிவ் எவிடன்ஸ், ஃபேக்ட் ஃபைண்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். எக்ஸாம்பிள், a bank wants to give loan 50 crores to XYZ Limited. Bank sanctioning the loan, the bank appoints chartered accountant to investigate financial positions, repayment capacity, hidden liabilities, fraud, if any. This is investigations, not audit. Difference between investigation and audit. Basis. இன்வெஸ்டிகேஷன் என்பது ஒரு உண்மையை வந்து நிலைநிறுத்துவது. ஆனால் ஆடிட் என்பது ஒரு எக்ஸ்பிரஸ் சுச்சுவேஷனில் ஒரு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபேல்யூஸ், அவ்வளோதான். அப்போ இது வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இது வந்து ட்ரூ அண்ட் ஃபேல்யூ. ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷனாக இருக்குது, இது வந்து ஆனுவல் ஸ்டாட்ஸ்டரி ரிவ்யூவில் இருக்குது, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்பஸ். இட் மே பி ஸ்டாச்சுட்டரி ஆர் நான் ஸ்டாச்சுட்டரி, பட் ஆடிட் ஆல்வேஸ் ஸ்டாச்சுட்டரி. இன்வெஸ்டிகேஷன் ஒன்லி ஃபார் கேஷ் ஃப்ராடு. அப்போ ஸ்கோப் இஸ் ஃபிக்ஸ்டு பை கம்பெனிஸ் ஆக்ட், other relevant laws, standards and auditing. So it is determined by relevant law. Periodicity investigation, no fixed period, may cover 3 years, 5 years, 10 years. What is the periodicity? In this periodicity means இது வந்து பீரியட் இருக்குது. இதில் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ண மட்டும் இருக்குது. பட் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து ஈரெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்கிறாங்க. ஸ்கோப்பை நம்ம பார்த்தாச்சு. இன்வெஸ்டிகேஷன் வந்து கவர்ன் பை ஸ்டாச்சுட்டரி ஆர் நான் ஸ்டாச்சுட்டரி, பட் ஆடிட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டாச்சுட்டரியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பீரியடிஸ்டி பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பீரியட் கிடையாது எதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு, ஆனால் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பீரியட் உண்டு. நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸு, ஃபிகர்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், எவிடன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஃப்ராடு நடந்துச்சு அப்படின்னும் போது நீங்கள் போய் இதெல்லாம் எடுத்து வச்சா தான் அது நம்புவாங்க. ஆனால் ஆடிட் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் செக்கிங், சாம்பிளிங் டு ஃபார்ம் ஆடிட் அண்ட் ஒப்பீனியன். நான் ஒப்பீனியன் தரணும், அதுக்கு எனக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா போதும் அப்படி சொல்கிறாங்க. லிமிடேஷன் இன்வெஸ்டிகேஷன், நோ இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் பிகாஸ் என்டையர் மேட்டர் இட்ஸ் எக்ஸாமின்டு. அப்போ லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லிமிடேஷனும் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும். ஆனால் ஆடிட் பொறுத்த வரைக்கும் அது பண்ண முடியாது. ஆடிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ். ஏன்னா சாம்பிளிங் டவுட் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டு, இன்டர்னல் கண்ட்ரோல் லிமிடேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ண முடியாது. ஸோ ஆடிட் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் ஏ இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ். அதான் வந்து சொல்லுவாங்க டிடெக்ஷன் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரோல் ரிஸ்க் வந்து இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் லிமிடேஷன்ஸ் வந்து உட்காந்துருக்கும். எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 6 கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். எதுங்க நீங்கள் எவிடன்ஸ்னு எடுத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் கேஸ் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். எவிடன்ஸ் ஷுட் ப்ரூவ் தட் ஃபேக்ட் பியாண்ட் டவுட். இப்போ எவிடன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் தான் கேட்பாங்க. ஏதாவது ஒரு கொலையை செஞ்சால் எவிடன்ஸ் இருக்குது, ஐ விட்னஸ் எவிடன்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் ஆடிட் பொறுத்த வரைக்கும் பிரைமா ஃபேசி பர்சுவசி எவிடன்ஸ் தான் இருக்குமே தவிர நாட் அ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். ஒன்லி சஃபிஷியன்ட் டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன். என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இருந்தால் மட்டும் போதும் எவிடன்ஸ். அதுதான் சொல்கிறாங்க அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். பிரைமா ஃபேசி ஆர் பர்சுவசி எவிடன்ஸஸ் வேணும். இட் இஸ் 6 கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் அனாலிட்டிக்கல் நேச்சர்ஸ் ரிக்வயர்ஸ் அப்சர்வேஷன்ஸ், கலெக்ஷன்ஸ், எவாலுவேஷன் ஆஃப் அப்சர்வேஷன், எவாலுவேஷன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஆனால் ஆடிட் பொறுத்த வரைக்கும் கவர்ன்டு பை அக்கௌண்டிங் பிரின்சிபல், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங், டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட்ஸ், ஐசிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐசிடிஎஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, இன்கம் டிஸ்க்ளோசிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சப்மிட்டட் டு பர்சன் ஹூ அப்பாயிண்டட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அப்பாயின்மெண்ட்னா பேங்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், கோர்ட் அப்பாயின்மெண்ட் கோர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் அல்லது பையர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தான் அவங்க கொடுக்கணும்.
சார் எப்படி சார் பேங்க்னா லோன் வாங்கினா பேங்க் கண்டிப்பாக போய் செக் பண்ண சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. இல்லை கவர்மெண்ட் ஏமாத்திட்டீங்க, டேக்ஸ் ஏமாத்திட்டீங்க, இப்போ கவர்மெண்ட் உங்கள்கிட்ட வந்து செக் பண்ண சொல்லலாம். கோர்ட்டே ஆர்டர் பண்ணலாம், இந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி. அப்போ ரிப்போர்ட் ஆடிட் பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட் சப்மிட் டு ஷேர் ஹோல்டர்ஸ், ஏன்னா ரியல் ஓனர் ஆஃப் த கம்பெனி வந்து மெம்பர்ஸ் தான், ஷேர் ஹோல்டர்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு தான் சொல்லணும். அப்போ வந்து இது எப்படி சார் நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் நெல்லூர்னு சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் ஓபிஎஸ் நெல்லூர். என்ன ஓபிஎஸ் நெல்லூர், அதை நான் சொல்கிறேன். நெல்லூர்னா டபுள் எல்ல, இந்த எல்லாம் தூக்கிடுங்க, இந்த ஈ தூக்கிடுங்க. அப்போ ஓபிஎஸ் அப்ஜெக்டிவ், பீரியாடிசிட்டி, ஸ்கோப், ஓபிஎஸ்ஸே வந்துச்சு பாருங்க. ஓபிஎஸ்னா யாரு? பழைய முதலமைச்சர். ஓபிஎஸ்னா யாரு? பழைய முதலமைச்சர். ஆனால் ஓபிஎஸ்க்கு இங்கே தெரிஞ்சுக்காங்க. அப்ஜெக்டிவ், பீரியாடிசிட்டி, ஸ்கோப் வந்துச்சு. என் ஃபார் நேச்சர், இ ஃபார் எவிடன்ஸ், எல் ஃபார் லிமிடேஷன், என்இஎல்க்கு வந்துச்சு நெல்லூர். ஓ ஃபார் அப்சர்வேஷன் அண்ட் ஆர் ஃபார் ரிப்போர்ட்டிங். சிம்பிளா இல்லையா? அப்போ இதுதான் திருப்பி சொல்றோம். ஓபிஎஸ் நெல்லூர், நெல்லூர். O for objectivity, P for periodicity, S for scope, N for nature, E for என்னங்க எவிடன்ஸ், L for limitations, திருப்பி O வருது அப்சர்வேஷன், திருப்பி R வருது ரிப்போர்ட்டிங். இப்படி வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும். இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிட்டர்மைன் அப்ஜெக்டிவ், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், ஸ்கோப், விச் பீரியட், விச் ரெக்கார்ட்ஸ், விச் பிரான்ச்சு, பீரியாடிசிட்டி, prepare the period which period, prepare investigation program similar to audited program, examine records, books of accounts, invoice, vouchers, contracts, bank statements. Collective evidence, collective evidence must be reliable, relevant and conclusive. Reporting and analysis findings, interpret evidence, prepare report, draw conclusions, give recommendations. Non-statutory investigations, purpose, valuation of shares, ரிவ்யூ ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட், பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ். அப்போ வந்து ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி இன்வெஸ்டிகேஷன் எப்படி சார் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாச்சுட்டரி இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் பர்பஸ் இன்க்ளூட்ஸ் வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ். சார் நான் ஷேர் வேல்யூஷன் பண்ணுறேன், இது வந்து நான் ஸ்டாச்சுட்டரி கிடையாது இல்லையா? பர்பஸ் வந்து வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ், ரிவ்யூ ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட், பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ், பேங்க் சாங்ஷனிங் லோன், இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஃப்ராட், அட்மிஷன்ஸ் ஆஃப் இன்கமிங் பார்ட்னர்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி சம்மந்தப்பட்டதே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஃபினான்ஷியலுக்குள்ள கூட வர விஷயம். வேல்யூஷன் ஆஃப் என்னோட ஷேர்ஸ் வந்து வேல்யூஷன் பண்ணி கொடுங்க, ரிவ்யூ ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் பண்ணி கொடுங்க போது நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஒரு ஆடிட்டர் இதெல்லாம் செஞ்சு தரணும். இப்போ ஸ்டாச்சுட்டரி இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றது? செக்ஷன் 210 பிரகாரம் இன்வெஸ்டிகேஷன் இன்டு அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து இன்வெஸ்டிகேஷன் சொன்னால் நான் ஸ்டாச்சுட்டரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸு, ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அல்லது ஒரு இன்கமிங் பார்ட்னர் உள்ளே வராங்க அதுக்காக நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அல்லது ஃப்ராடு நடந்திருக்கலாம், புரியுதுங்க இல்லையா? இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ், இன்கமிங் பார்ட்னர்ஸ், ப்ரொபோசிங் த அட்வான்ஸ் ஆஃப் லோன்ஸ் அண்டு பிகாஃப் ஆஃப் இன்கமிங் பார்ட்னர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். இந்த மாதிரி ஃபேக்டர் தான் வந்துருக்கு. திருப்பி சொல்கிறாங்க இந்த இடத்துல. நான் இன்வெஸ்டிகேஷன், நான் ஸ்டாச்சுட்டரி இன்வெஸ்டிகேஷனா வந்து விஆர் பிபிஐஏ, விஆர் வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ், ஆர் ரிவ்யூ ஆஃப் ப்ராஃபிட், பி பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ், பி பேங்கிங் அண்ட் ஐ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப், ஏ அட்மிஷன்ஸ் ஆஃப். புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து நான் ஸ்டாச்சுட்டரி யூஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ், ரிவ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், P for purchase of business, B for banking loan sanctions, I for investigations of fraud and admissions of incoming partner. Statutory investigations. Central government may order investigation on report of registered inspector on special resolutions passed by company in public interest on court or tribunal order. I see keyword பார்த்தீங்கன்னா CG appoints one or more inspectors. Section 212, serious fraud investigation office, CG may assign investigations to SFIO, report of registers, special resolutions, public interest, request from central or state government department.
பைசே கீவேர்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், சீரியஸ் ஃப்ராடு, SFIO, ரிப்போர்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். சீரியஸ் ஃப்ராடு இப்போ என்ன வரும்னா, இந்த இடத்துல பாருங்க, ஸ்டாச்சுட்டரி சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷனா என்ன, அது வந்து நான் ஸ்டாச்சுட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் குறைஞ்சபட்சம் வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ், பிஸ்னஸ், பேங்க் லோன் வாங்குறதுங்க, பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ், இன்கமிங் பார்ட்னர் வராதுல, அல்லது ரிவ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்ட், இதெல்லாம் வந்துருக்கு இல்லையா. இதே வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போயிடுறீங்க, அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸ்டாச்சுட்டரி இன்வெஸ்டிகேஷனா வந்து செக்ஷன் 210 சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 210 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்டு அஃபேர்ஸ் ஆஃப் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆன் ரிப்போர்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஆர் இன்ஸ்பெக்டர். செக்ஷன் 208 என்ன சொல்லுதுன்னா, ஆன் ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ஸ் பாஸ்ட் பை கம்பெனி, on report of registrar or report of inspector, section 208, on special resolutions passed by company in public interest on court of law. இவங்க மூலமா நம்ம போயிடும். OQI on report of registrar, இதுன்னு சொல்றாங்க. on report of registrar, resolution passed by RRPC, resolutions passed by board, register of companies, public interest and court of law. That is court or tribunal orders இல்லையா, RRPC. இதுதான் வந்து ஸ்டாச்சுட்டரி இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும். அப்போ சிஜி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் ஒன் ஆர் மோர் இன்ஸ்பெக்டர்ஸ் டு இன்ஸ்பெக்ட் த கம்பெனிஸ் whether fraud has occurred or not. Section 212, that is serious fraud investigation, சிஃபோன்னு சொல்லுவாங்க. SFIO, CG may assign investigations to SFIO, report of register, special resolutions, public interest, request from central government, state government. இப்போ வந்து சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாவே வந்து ரிப்போர்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் கொடுக்கலாம், அல்லது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போடலாம், அதே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கோர்ட், இது வந்து இல்லையா. அப்போ கீவேர்ட்ஸ் வந்து சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் SFIO, ரிப்போர்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். எக்ஸாம்பிள், லார்ஜ் அக்கௌண்டிங் ஃப்ராட் இன்வால்வ்ஸ் 500 crores, மேட்டர் டிரான்ஸ்ஃபர் டு சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ். சரி, இது வந்து 210 புரிஞ்சு போச்சு. இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்டு அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. 212 அப்படின்றது புரிஞ்சு போச்சு. SFIO, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ், பிகாஸ் ஆஃப் தீஸ் கன்சர்ன் on receipt of registrar, intimation from special resolution board by public interest on request of department of CG and ST. Section 216 அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் into ownership purpose to identify true persons interested. Inspectors identify persons who have beneficial interest in this problem. Control company, material influences of the company. CG may appoint one or more inspectors to investigate and report to determine true persons who have been financially interested in the success or failure of the company, who have been able to control or materially influences the policy of the company. CG may define the scope of investigation on matters, periods, particulars, shares or debentures. Because இதில் யார் உண்மையாலுமே இந்த இன்வெஸ்டிகேஷன் டு ஓனர்ஷிப் பர்பஸ் டு ஐடென்டிஃபை த பர்சன்ஸ் ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் company, the inspector identifies persons who have beneficial interest control the company or materially influences policies. That's all. Section 217 says inspector of power of inspectors. What is the power of inspectors? Yes, production of books of accounts, production of documents of officers, production of documents of employees, agents must produce books, papers, records. Every officer, every employees or every agent of the company produce all books and papers and provide assistance with previous approval of central government. Inspector may require information for any other body corporate. Inspector may detain the books of accounts up to 180 days. Up to 180 days. Inspector can retain books of accounts up to 180 days. On examination of oath, inspector may examine directors, employees, officers, agents on oath. அதாவது அவங்களோட inspectors may examine officers, employees and agents for company related matters on oath. Previous approval is required to examine any other persons. இவங்க தவிர வேற யாராவது போனால் நீங்கள் ப்ரீவியஸ் அப்ரூவல் நீங்கள் வாங்கணும்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட்? Inspector has powers regarding discovery, productions of documents, summoning persons, யார் வேணாலும் கூப்பிட்டு
விசாரிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஆன் ஓத், இன்ஸ்பெக்ஷன் ஆன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். 219. What is 219? Investigation into related companies. With the prior approval of central government, inspector can investigate holding subsidiary, associate, managing director or manager of the company, a body corporate and common corporate. இவங்க எல்லாமே வந்து அந்த கம்பெனியோட நெருக்கத்தில் இருப்பாங்க. ரிலேட்டட் பார்ட்டி கூட சொல்லலாம் நம்ம கிட்டத்தட்ட. இவங்களை வந்து ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்ஸ்பெக்டர்ஸ் மே கேன் இன்ஸ்பெக்டர் கேன் இன்வெஸ்டிகேட் தெம். செக்ஷன் 220. Seizure of documents. If inspectors believes book may be destroyed in future. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, புக்ஸ் இருந்தால் தானே எவிடன்ஸ் வந்து நீங்கள் அழிச்சலாம்னு பார்க்குறீங்க. அப்போ he may enter premises, seize books, keep books till investigation is completed. He believes books may be destroyed. He may enter premises, seize books, keep books till investigation is completed. புரியுதுங்க இல்லையா? Such books and papers kept by the inspector for such period not later than conclusion of investigation. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 223. Inspector's report. Inspector may submit interim report, shall submit final report. Report authenticated by seal of company or certificate of public officers as applicable. Reporting of findings. An investigation report should clearly state objective. ரிப்போர்ட்டிங் ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, ரிப்போர்ட்ல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஷுட் கிளியர்லி ஸ்டேட் அப்ஜெக்டிவ்ஸ். என்ன ஆப்ஜெக்டுக்காக நீங்கள் ரிப்போர்ட் போனீங்க, மென்ஷன் ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ், பி சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ், ஸ்டேட் ஃபேக்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் லாஜிக்கலி, அவாய்ட் irrelevant மேட்டர்ஸ், கிவ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒப்பீனியன் இன் லாஸ்ட் பேராகிராஃப். ஐசியோட கீவேர்ட்ஸ் அப்ஜெக்டிவ், ஸ்கோப், லிமிடேஷன்ஸ், எவிடன்ஸ், ஃபைண்டிங்ஸ், கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். எஸ், இப்போ write these keywords to score better. How? Fact finding, specific purpose, detailed examination, conclusive evidence, true and fair view, prima facie evidence, test check, sampling, SFIO, public interest, production of books of accounts, examination on oath, powers of civil court, interim report, final report, investigations. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழில். ஒரு உண்மையை கண்டுபிடிப்பது அதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷனுடைய நோக்கம். ஆனால் ஆடிட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ அண்ட் ஃபேர் இருக்குதான்னு சொல்லிட்டு சொல்கிறது. இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் தேவை. ஆனால் ஆடிட் பொறுத்த வரைக்கும் பர்சுவேசிவ் எவிடன்ஸ் இருந்தால் போதும், ஒரு பிரைமா ஃபேஸ் இருந்தால் முகாந்திரம் இருந்தால் போதும். இன்வெஸ்டிகேஷனுக்கு கால வரம்புலாம் கிடையாது. ஆடிட் பொறுத்த வரைக்கும் அரையாண்டு, காலாண்டு, இல்லை முழு ஆண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ராடு, பேங்க் லோனு, ஷேர் வேல்யூஷன், இன்கமிங் பார்ட்னர் போன்றவற்றிற்குலாம் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்படுகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் 210, 212 வந்து பார்த்தீங்கன்னா SFI இன்வெஸ்டிகேஷனு, 216 வந்து ட்ரூ இன்வெஸ்டிகேஷன், ட்ரூ ஓனர்ஷிப் இன்வெஸ்டிகேஷன். 210ன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனு, 212 வந்து SFI இன்வெஸ்டிகேஷனு, 216ன்றது வந்து ட்ரூ ஓனர்ஷிப் இன்வெஸ்டிகேஷனு, 217 அப்படின்றது வந்து இன்ஸ்பெக்டரோட பவர் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ், 219 வந்து ரிலேட்டட் கம்பெனி இன்வெஸ்டிகேஷன்ஸ், கம்பெனியோட ரிலேட்டர்ஸ், அசோசியேட், ஜாயின் வெஞ்சர்ஸ், சப்சிடரிஸில் செக் பண்ணிக்கலாம். 220 வந்து 220 seizure of books of accounts. If he may believe that if any books in futures may be destroyed by them, so that's why they will be seize the books of accounts, enter the office and seize the books of accounts. And last one is 223 is reports. Reports means he shall submit report, interim report or full report to the central government on conclusion of investigations. The report shall be in writing or printed as a central government by direct. Report may be obtained by making applications to central government. Report authenticated by seal and cover, whose officer is investigated by or certificated by the public officers. This explanations closely follows your notes while using examinations, Oriental languages. In next part, I will explain the memetics. That's all. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து எக்ஸாமுக்கு வருமானு கேட்டால் எக்ஸாமுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம்தான், குறைவு கிடையாது. சரி, பவர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ். எஸ், ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம், செக்ஷன் 217 இஸ் ப்ரொசீஜர்ஸ். பவர்
call for productions of documents. நான் சொன்னேன் inspectors may require directors, officers, employees, agents to produce books of accounts. Exemplaries under investigation, the inspector asked the finance managers to produce books of accounts, cash book, purchase book, GST records, bank statements. அப்போ மேனேஜர் இஸ் லீகலி பவுண்ட் டு ப்ரொடியூஸ் them. அப்போ எத்தனை நாள் வச்சுக்கலாம் சார்? இன்ஸ்பெக்டர் நினைச்சா பவர் டு ரிட்டர்ன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப் டு 90 days. கண்டினியூ டு ரிட்டர்ன் them further if necessary as permitted under the law தான். ஆனால் அதுக்கு மேலே போனால் அந்த லால என்ன சொல்லிக்கலாம், எக்ஸாமின் ஆன் ஓத் டைரக்டர்ஸ், ஆஃபீஸர்ஸ், எம்ப்ளாயீஸ், ஏஜென்ட்ஸ் இவங்களாம் என்ன சொல்லலாம். பட் டியூரிங் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் த மேனேஜ் டைரக்டர் இஸ் எக்ஸாமின்ட் ஆன் ஓத் ரிகார்டிங் ஃபிக்டீசியஸ் பர்ச்சேசஸ். நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லலாம். பவர் ஆஃப் சிவில் கோர்ட்டு, டிஸ்கவரி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் புக்ஸ், சம்மனிங் பர்சன்ஸ், எக்ஸாமின் பர்சன்ஸ் அண்ட் ஓத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சிவில் கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் கிட்டத்தட்ட. இன்வெஸ்டிகேஷன் இன்டூ அஃபேர்ஸ் ஆஃப் ரிலேட்டட் கம்பெனிஸ் நான் சொன்னேன். ஹோல்டிங், சப்சிடரி, பாடி கார்பரேட் இதெல்லாம் வந்துடும் நான் சொன்னேன். அது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. If fraud is suspicious in ABC Limited, the inspector may also investigate the subsidiaries of XYZ Limited after obtaining required approval. That is very important. After obtaining required approval, seizure of books of accounts நம்ம சொன்னோம். Yes, before the management destroys fake invoices, the inspector seizes the purchase records and computers. And inspector may submit interim reports submitted whenever required by the central government during the investigations. That is invalid report. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டாதுக்குள்ள ஒரு இன்டர்வியூ ரிப்போர்ட் கூட என்ன செய்யலாம், நீங்கள் தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் எஸ் சப்மிட்டட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஃபேக்ட் ஃபவுண்ட், எவிடன்ஸ் கலெக்டட், ஃபைண்டிங்ஸ், கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஐசிஏவோட கீவோட இதுதான். The report shall be duly authenticated as prescribed, example by the appropriate seal certification where applicable. Reporting of findings. A good investigation report should clearly state the objective, mention the scope of investigation, describe the procedures, present the fact and evidence, explain the findings logically, state any limitations if applicable, draw conclusions, give the investigation's opinion in the final paragraph. That's all students. It is very very easy. So இப்போ நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இந்த இது நீங்கள் எழுதுனா you will get more marks. Thank you students. Thank you.